கால்ஃபர் வருது. இந்த ரயில்வேக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமை பொறுத்தளவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தளவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் விட ரயில்வே எக்ஸாம் ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸாம்ஸ். ஏன்னா இதில் இங்கிலீஷ் கிடையாது. ரயில்வே எக்ஸாமில் இங்கிலீஷ் கிடையாது, மீதிலாம் இங்கிலீஷ் இருக்குது. ரயில்வே எக்ஸாமில் இங்கிலீஷ் கிடையாது. அப்போ மேத்தமெட்டிக்ஸ், கணக்கு, ரீசனிங், ஜிகே இது மூணு பார்ட்டு தான். இதில் எக்ஸாம்ஸ் எழுதிட்டீங்கன்னாக்க இன்டர்வியூ கிடையாது. ரயில்வே பொறுத்தவரை எந்த எக்ஸாமுக்கு இன்டர்வியூ கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு இந்த மூணு மட்டும் படித்தா போதும். தமிழ்லே எக்ஸாம் எழுதலாம், ரொம்ப முக்கியம் தான். நிறைய பேர் சொல்கிறாங்க ரயில்வே எக்ஸாமா ஹிந்தியில் எழுதணும், இங்கிலீஷில் எழுதணும், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே எக்ஸாம் வந்து நார்த் இந்தியாவில் போய் வேலை பார்க்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டிலே